அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆனா விஷ்ணு நல்லா இருக்கா? நீ எப்படி இருக்க? அண்ணா இதை வாங்குங்கண்ணே. என்னடா என்ன பத்திரிக்கை இது? நாளைக்கு என் ஓட்ட திருப்பாண்ணே, நீங்க கண்டிப்பா வரணும். உங்களை நான் எதிர்பார்ப்பேன். நீங்க வந்து வாழ்த்தணும். சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள்டா. டேய் அண்ணன் நாளைக்கு உன்னை வாழ்த்த முதலா வருவேன். சரியா? உன்னை எத்தனை வருஷமா பாக்குறேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துமா. இனிமே நீ மாஸ்டர் விஷ்ணு கிடையாது, முதலாளி விஷ்ணு. சரியா? நாளைக்கு வந்துடுறேன். அண்ணா என்னைக்குமே அவர் தானே எனக்கு முதலாளி. அண்ணா நாளைக்கு முதலாளி வருவார்லண்ணா? சரி, என்னடா கேள்வி? கண்டிப்பா அவன் வருவான்டா, நான் கூப்பிட்டு வரேன். சரி, அவனுக்கு பத்திரிக்கை வச்சல? பத்திரிக்கை அவரு தானே வச்சேன். டேய் ஹோட்டலுக்கு அவன் ஹோட்டலுக்கு பார்த்தா வச்சிருக்கியா? சூப்பரா தம்பி, ராஜா அவனை ரொம்ப பெருமை கொடுவான்டா. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அவரு தானே. அதுவும் இல்லாம அவருக்கு என்னோட நன்றிக்கரனை எப்படி செலுத்துறதுன்னு தெரியல. அதனாலதான் என்னோட ஹோட்டலுக்கு அவர் ஹோட்டலோட பேரே வச்சிட்டேன். அண்ணா அந்த ஹோட்டலோட பேர் பாக்குறப்பெல்லாம் முதலாளியே என் கூட துணையா இருக்க மாதிரி இருக்கும்ண்ணா. அண்ணா அன்னைக்கு முதலாளி கண்டிப்பா வந்துருவார்லண்ணா? அதான் தெரியுமே. உனக்கு தெரியாதுன்னு சொல்ற மச்சான். அவன் கடத்தல் நான் போயிருந்தல, அவனை வாழ்த்து 50 பேர் வந்தாங்கடா. ஆனா அவன் கண்ணு பூரா உன்ன மட்டும் தான் தேடிச்சு. அவன் மனசு பூரா நீ வரலேன்னு ஏங்கிச்சு. டேய் அவனை அழிக்க நினைக்கல, அவன் அழிஞ்சானா அவன் மட்டும் அழிய மாட்டான்டா, நீ என்ன அழிவு. நான் ஏன்டா அழிய போறேன்? ஏதாவது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. டேய் நான் கேட்டதான் தான் பேசுறேன். இதே அந்த பையன் நல்லா இருந்தா வச்சுக்கோயேன், ஒரு 100 பேர் நீ உதாரணமா இருப்ப. சூப்பரா கணேஷ்ல வேலை செஞ்ச பையனை முதலாளிக்கு அழகு பார்த்துருக்கான்னு. அதே அந்த பையன் பிசினஸ் நொடிஞ்சு ஆனா கஷ்டத்துல உங்ககிட்ட வேலைக்கு இருந்தாவிடா என்ன தெரியுமா பேச ஊரு. அவன் நீதான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி அழிச்சிட்டுன்னு பேசுவாங்கடா. டேய் ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வானுங்க, அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நானு? இப்ப கூட செய்யற தப்புன்னு யோசிக்கலாம் மச்சான். டேய் நீ மத்தவனுக்கு பயப்படாதா, உன் மனசாட்சிக்கு பயப்படு. டேய் நீயே கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னொருத்திட்ட வேலை பார்த்துக்கதான் இன்னைக்கு முதலாளி. அவர் இப்படி நினைச்சுதான் நீ முதலாளி கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. தலை சொல்ற மாதிரிதான் மச்சான், வாழு வாழ விடு, அடுத்த அழிக்க நினைக்காது. அந்த பசங்களுக்கு போன் பண்ணி இதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்றா. சொல்லணும்னு தோணுச்சு மச்சான். இந்த அப்புறம் கேட்கறதும் கேட்காதவங்க வருமா.